ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, டி நகரில் உள்ள மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஷோரூம் தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, இவங்கக்கிட்ட நான் வந்து லாஸ்ட் நவம்பரில் வந்து ஒரு 6 மந்த்ஸ் சிட் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நிறையா பேர் வந்து இந்த சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் ஆகியிருந்திருக்கீங்க. அதாவது 6 மந்த்ஸில் வந்து நமக்கு கிராமம் ஆட் ஆகும். அதே நேரத்தில் அட் த எண்ட் ஆஃப் த 6 மந்த்ஸில் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம பிடிச்ச நகையை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தான் அந்த ஸ்கீம் இருந்ததுங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் இருந்ததுங்க. அதாவது உங்களோட ஓல்டு கோல்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கொண்டு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு 22 கேரட் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கோ அதை வந்து பாண்டு போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட்லுக்கு எவ்வளோ கிராம்ஸ் அடகுதோ அதை வந்து பாண்டு போட்டு கொடுத்துருவாங்க அவங்க. அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் கழித்து வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நகையை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கஸ்டமைசேஷன்னாலும் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் அப்போ. ஸோ இது எதுக்குமே வந்து செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லைங்க. பட் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம கிராமம் ஆட் ஆகிட்டு வர சிட் ஸ்கீம்லலாம் வந்து நம்ம 5,000 10,000 சிட் ஸ்கீம் வந்து முடிவில் வந்து நம்ம வந்து காயினை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4,000 ருபீஸ் தருவாங்க. 10,000 ருபீஸ் சிட் ஸ்கீமுக்கு, 5,000 ருபீஸ் சிட் ஸ்கீமுக்கு வந்து 2,000 ருபீஸ் போனஸாக வேறு கிடைக்குங்க உங்களுக்கு. ஸோ நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுறது கூட அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி வந்து 50 ரூபா கட்டுறது, 100 ரூபா கட்டுறது, 200 ரூபா கட்டுறது, அந்த மாதிரி டெய்லி சேவிங் ஸ்கீமும் இருந்தது இவங்கக்கிட்ட. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. மொத்தமாக வந்து இவங்க 5 வெரைட்டிஸ் ஆஃப் சிட் ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சிட் ஸ்கீமாக நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஒரு டிஜிகோல்டு ஆப்பும் இருக்குங்க. அதை பற்றின விவரமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சிட் ஸ்கீமோட பேர் வந்து சொர்ண காமாட்சி. இந்த சிட் ஸ்கீம் வந்து 12 மந்த் ஸ்கீம்ங்க. மற்ற எல்லா கடைகள்லேயும் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்குறது எல்லாமே 11 மந்த் ஸ்கீம் தான். அதாவது 330 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நகையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. பட் இவங்கக்கிட்ட வந்து 12 மந்த் ஸ்கீம் தாங்க. ஆனால் 12th மந்த்து நீங்கள் வந்து என்றைக்கு பே பண்ணுறீங்களோ அன்னைக்கு அப்படியே நகையை எடுத்துக்கலாங்க நீங்கள். ஸோ இது ஒரு பெனிஃபிஷியலான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ 330 டேஸ் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஒரு 15 to 20 டேஸ் டைம் கொடுப்பாங்க. அதில் தான் போய் நகை எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த 15 to 20 டேஸில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மந்த் பே பண்ணுறப்ப அந்த கிராம்ஸ் ஆட் ஆகும் பார்த்திங்களா, அதுக்கும் நமக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு இது வந்து ஓகே. கூட கொஞ்சம் கிராம்ஸ் ஆட் ஆகும்ல, நமக்கு 12th மந்த்தும் ஒரு சில கிராம்ஸ் ஆட் ஆகும் அப்படிங்கிறப்ப ஓகேவாக தோணுச்சுங்க. இந்த சிட் ஸ்கீம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 500 ருபீஸ்லேருந்தே இருக்குங்க. 500, 1000, 2000, 5000, 10,000 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டு வரலாம். ஒரு ஆள் வந்து மினிமம் வந்து ஒரு 5 சிட்டு கட்டலாங்க. இப்போ 10,000 ருபீஸ் சிட் ஸ்கீம் அப்படின்னா 5 சிட்டு வந்து ஒரே பேரில் கட்டிக்கலாம். நீங்கள் சிட் ஸ்கீம் வந்து மினிமம் 500 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் சரி தாங்க, இல்லை மேக்ஸிமம் 10,000 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்கனாலும் ஓகே தான். எல்லாத்துக்குமே வந்து கிராம்ஸாக தாங்க எடுத்து வைக்க போகிறாங்க அவங்க. ஸோ இந்த ஸ்கீம் முடிவில் வாங்குகிற எந்த நகைக்குமே இங்கே செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாதுங்க. அது போக கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து சலுகை அட்டை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. இந்த சலுகை அட்டையோட பெனிஃபிட் எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸ்கீம் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் தங்கம். இந்த திட்டத்தோட பேருங்க. திட்டத்தின் காலம் வந்து இது வந்து 200 டேஸ் சிட் ஸ்கீம் தாங்க. தவணை தொகை அப்படிங்கிறது வந்து டெய்லி 50 ருபீஸ் நம்ம சேர்த்துக்கிட்டே வரணுங்க. அதே மாதிரி இல்லை டெய்லி உங்களால் 100 ருபீஸ் எடுத்து வைக்க முடியும்னா 100 ருபீஸ் எடுத்து வச்சுட்டே வரலாம் நீங்கள். வரவு வைக்கப்படுறது வந்து பணமாக தாங்க இது வந்து சேர்ந்துக்கிட்டே வரும், கிராமம் ஆட் ஆகாது உங்களுக்கு. 200 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ நம்ம 100 ருபீஸ் சேர்த்துட்டே வரோம் அப்படின்னா ஒரு 20,000 ருபீஸ் நமக்கு சேர்ந்துருக்கும். அந்த 20,000 ருபீஸ்க்கு வந்து அன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளவோ அதை வந்து கிராமாக மாற்றி அதுக்கு நம்ம என்ன பொருள் எடுக்கிறோமோ அதுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம். பட் ஜிஎஸ்டி நம்ம பே தான் பண்ணணும். இதுக்கும் வந்து அந்த சலுகை அட்டை அப்படிங்கிறது கொடுக்க தான் செய்கிறாங்கங்க. இது வந்து நிறைய அந்த ஸ்ட்ரீட் சைடு ஷாப் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த டி நகர், பாண்டி பஜாரில் அந்த மாதிரி அங்கே உள்ள நிறைய பேர் வந்து டெய்லி அவங்களோட இன்கம்லேருந்து ஒரு 50 ருபீஸ், 100 ருபீஸ் ஒரு ஆட்டோமேன் கூட வந்து கட்டிட்டு போனாங்க. 1 வீக்குக்கு வந்து ப்ரியராக இப்போ அடுத்த வாரத்துக்கு அப்படின்னா இந்த வாரமே வந்து 1 வீக்கு இருந்தாங்க 500 ருபீஸ் அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து 200ன்னு சொல்லி 1000 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இது வந்து அந்த டெய்லி வேஜஸ் வாங்குவாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
நிஜமாவே இந்த ஸ்கீமுக்கு பேர் அனைவருக்கும் தங்கம் அப்படின்னு வச்சது சூப்பராக பொருந்தும் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் சில மக்களுக்கு வந்து டிஜிகோல்டு ஆப் அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. இது வந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட நீங்கள் டெய்லி உங்களால் ₹100 சேவ் பண்ண முடியும்னா இந்த ஸ்கீமில் கூட ஜாயின் ஆகிக்கலாம். ஆன்லைனில் கூட 1 வீக்கு வந்து நீங்கள் சேர்த்த மணிக்கு பணம் கட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கீம் நம்பர் 3 பொன்மகள் காமாட்சி. இந்த ஸ்கீம் வந்து ஒரு 6 மந்த் ஸ்கீம் தாங்க. இந்த தவணை தொகை வந்து 5,000, 10,000, 20,000 அந்த மாதிரி கட்டிக்கலாம் நீங்கள். ஆனால் இதில் வந்து கிராமம் ஆட் ஆகாதுங்க, பணமாக தான் ஃபஸ்ட்டே வருவாங்க. ஆனால் இது ஒரு 6 மந்த் ஸ்கீம். நீங்கள் வந்து 6 மந்த் முடிவில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு, சப்போஸ் இப்போ 20,000 கட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா 1,20,000. ஸோ 1,20,000 இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 8,225. ஸோ 1,20,000 டிவைடட் பை 8,225 அப்படின்னு போட்டால் ஒரு 14.5 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகுங்க. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அந்த கிராம்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். இதுக்கும் வந்து கிஃப்டாக வந்து அந்த சலுகை அட்டை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கீம் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தாங்க. கனகதாரா தங்க முதலீடு. இந்த திட்டத்தின் காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் பீரியட் வந்து 6 மந்த்ஸ், 9 மந்த், 12 மந்த் அப்படின்னு 3ஆக பிரிச்சுருக்காங்கங்க. அற்புதமான தங்க முதலீட்டு திட்டம். ஒரே ஒரு முறை பணமாகவோ பழைய நகைகளாகவோ செலுத்தி தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து அந்த 6 மந்த்ஸில் வந்து என்னெல்லாம் வாங்கிக்கலாம், 6 மந்த்ஸ் முடிவில் வந்து என்ன வாங்கிக்கலான்னா செயின், வளையல்கள், ஆண்கள் பிரேஸ்லெட், மோதிரம். ஸோ ஜென்ஸ் பிரேஸ்லெட், ஜென்ஸ் மோதிரம், அதுக்கப்புறம் செயின், வளையல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து 6 மந்த்ஸ் எண்டில் வாங்கிக்கலாங்க. அதாவது செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்து ஆட் ஆகிருக்க கிராம்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஹாரம், நெக்லஸ்ஸு, இல்லை கம்மல், இல்லை பெண்கள் பிரேஸ்லெட், லேடிஸ் பிரேஸ்லெட் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சா 9 மந்த்ஸ் கழித்து நீங்கள் வாங்க போகிறப்ப எந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஆன்டிக் நகை தான் வேணும், காஸ்டிங் டைப் தான் வேணும் அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து 12 மந்த்ஸ் வெயிட் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த 12 மந்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் செய்கூலி சேதாரம் இல்லாமல். இல்லை இப்போ எனக்கு வந்து 6 மந்த்ஸ் தான் முடிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு ஒரு லேடிஸ் பிரேஸ்லெட் தான் கண்டிப்பான முறையில் எடுக்கணும், எனக்கு 3 மாதம் இன்னும் ஹோல்டிங் பீரியடில் வந்து என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த 9 மந்த்து வர்ற பொருட்கள் எல்லாமே வந்து 6 மந்த்து முடிவில் எடுக்கிறீங்க அப்படின்னா 3% வந்து நம்ம செய்கூலி சேதாரம் கொடுக்கணும். இல்லை 6 மந்த் எண்டுலேயே போய் இல்லை எனக்கு ஆன்டிக் நகை தான் வேணும், இல்லை நான் வந்து ஒரு வைர நகையை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மீதி 6 மந்த்ஸ்னால் மீதி 6 மந்த்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 6% வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 6 மந்த்ஸுக்கு முன்னாடியே ஏதோ அவசர தேவை நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சா எந்த சலுகையும் இல்லைங்க, செய்கூலி சேதாரம் எல்லாமே கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பொருள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போங்கங்க. இதுவும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானது தான் உங்களுக்கு. நீங்கள் எடுக்க போகிற பொருள் வந்து இல்லை நான் வந்து ஒரு ஜென்ஸ் பிரேஸ்லெட் தான் பார்க்கணும் அப்படின்னா 6 மந்த்ஸ் முடிவுலேயே வந்து நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். இல்லை நான் நகையெல்லாம் எடுக்கலைங்க, கிராம்ஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா தங்க நகையாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் 6 மாத முடிவில் 4% கூடுதலாக பெற்றுக்கொள்ளலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 10 கிராம் வந்து ஓல்டு கோல்டு கொடுத்து நீங்கள் பாண்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 கிராமுக்கு வந்து 4%, கிட்டத்தட்ட 400 மில்லிகிராமுங்க நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் ஆகும் உங்களுக்கு. இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு வந்து நமக்கு கிஃப்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, அந்த சலுகை அட்டை அப்படிங்கிறது இருக்குது. அந்த சலுகை அட்டை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சிட் ஸ்கீம் செய்கிறப்ப வந்து ஒரு கார்டு கொடுத்துருவாங்கங்க. நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணி 3 டைம்ஸ் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாங்க. அந்த 3 டைம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நீங்கள் வாங்குகிற கோல்டுக்கு வந்து ஒவ்வொரு கிராமுக்கும் ₹100 லெஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து சிட் ஸ்கீமில் சேர்ந்து ஒரு 1 மந்தில் வந்து வேறு ஒரு பர்ச்சேஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 கிராம்ஸில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 × 100 ₹500 வந்து லெஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி 3 டைம்ஸ் வந்து அந்த 1 இயருக்குள்ளே அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒவ்வொரு கிராமுக்கும் நீங்கள் வந்து ₹100 வந்து லெஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து நவம்பர் மந்த் சிட் போட்டிருந்தேங்க. அப்போ வந்து கிஃப்ட் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து ஜனவரி மந்த் போயிருந்தேங்க. போயிருந்தப்போ தான் அங்கே சிட் ஸ்கீமுக்கு என்ன இருந்தது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தேன்.
ஸோ அப்பயும் வந்து ஸ்டாக் வந்ததுமே போயிடுச்சுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வச்சுருந்தாங்க. ஓகே, எனக்கு வந்து குக்கர்லாம் இன்னும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நமக்கு 5000 ருபீஸ் சிட் ஸ்கீம் போட்டிருந்தேன். ஸோ குக்கர்னால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் எதுவுமே எடுக்கலைங்க, வாங்கவே இல்லை. பட் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த மார்ச் 30th போய் வாங்க போயிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைங்க, கிஃப்ட்டே இல்லை அவங்கக்கிட்ட. ஒரே ஒரு டபரா செட்டு மட்டும்தான் வச்சுருந்தாங்க, வேறு கிஃப்ட்டே இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ சிட் ஸ்கீம்க்கு வந்து கிஃப்டெல்லாம் வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஏன்னா இதுக்கு முன்னாடி சிட் ஸ்கீம் போட்டவங்களுக்கே இன்னும் ஒரு சில பேர் வாங்கலை. அவங்களுக்குலாம் வந்து இந்த சலுகை அட்டை தான் நாங்கள் வந்து கிஃப்ட்டாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கடையில். ஸோ இனிமேல் எங்கேயாவது சிட் ஸ்கீம் போட்டிங்க அப்படின்னா முதல்ல கிஃப்ட்டு வாங்கிருங்கங்க, என்ன இருக்கோ அதை. ஏன்னா திடீர்னு வந்து கிஃப்ட்டை நிப்பாட்டிட்டோம் அப்படிங்கிறாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்லாமல். நெக்ஸ்ட்டு ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஆர்சி கேஜே டிஜி கோல்டு ஆப் அப்படிங்கிறதாங்க. இந்த ஆப் வந்து இன்னும் ப்ளே ஸ்டோரில் வரலைங்க. இந்த ஆப்பில் வந்து மினிமம் வந்து நீங்கள் 50 ருபீஸ்லேருந்தே சேர்த்துட்டு வரலாம். கிராமாக தான் ஆட் ஆகிட்டே வருங்க. அட் த எண்ட் ஆஃப் 330 டேஸில் வந்து நீங்கள் வந்து தங்க நகை வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். பட் இதில் வந்து ஒரு சின்ன கண்டிஷன் வச்சுருக்காங்கங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டேப்லெட் காலம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இந்த டிஜிகோல்டு ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. கண்டிப்பாக வந்து டெய்லி உங்களால் ஒரு 50 ருபீஸ் சேவ் பண்ண முடியும்னா இந்த ஆப் வந்து ரொம்ப ஆப்டாக தான் இருக்குங்க. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் டெய்லி கிராமாக தான் ஆட் ஆகிட்டே வருது. ஸோ இது ஒரு சூப்பரான ஸ்கீம் தான். பட் இந்த ஸ்கீமோட டீட்டெயில் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கிவ்அவே வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி இன்றைக்கி கமெண்ட் பண்ணால் கூட நீங்களும் அந்த வின்னராக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. நிறைய பேர் நிறைய விதமான வீடியோஸ் வந்து கேட்குறீங்கங்க. நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் வச்சுட்டு வரேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவாக கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக போட்டுக்கிட்டே தாங்க வர்றேன். ஸோ டெய்லி வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேங்க. 2 டேஸ்க்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் வர்றேன். ஸோ ஏதாவது ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அன்னைக்கு டேக்கான வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு தாங்க வருவேன். ஸோ டோட்டலாக ஒரு 8 வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவேன். ஸோ டெய்லி ஒரு வின்னர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு வருவேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. 8th வின்னராக கூட நீங்கள் செலக்ட் பண்ண சான்ஸ் இருக்குங்க. இன்னையிலேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 8வது வின்னராக கூட நீங்கள் செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.